சார் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. தவறு நடந்தால் அதற்கு உண்டான தண்டனை அவர்கள் பெறுகிறார்கள். இது நீதிமன்றம் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆக எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் அது தவறுதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு அதில் தவறு நடைபெற்றதாக அந்த விசாரணையில் தெரிய வந்த காரணத்தினால் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கு. மது அதான் ஏற்கனவே சொல்றது, அதிமுக கடந்த காலத்தில் வரைக்கும் அந்த மது கடைகளை படிப்படியாக குறைக்க நாங்க இந்த தேர்தல் அறிக்கையில் கூட இருக்குது. நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், படிப்படியாக தான் குறைக்கணும். அதாவது எல்லா மக்களும் பணக்காரராக இருந்துட முடியாது. மக்களுக்கு சேவை செய்த ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்காக தான் அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கொடுப்பதான ஒரு நல்ல அரசியலுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்க இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறோம். திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா அதுக்கு என்ன சொல்றீங்க? திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா இல்லையா? இதே விடுதலை சிறுத்தை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? எல்லா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசுவது. அதான் இப்பதான் சொன்னேன் சார், அதுதான் இப்பதான் அதுக்கு உண்டான பதில் கொடுத்தேன். நீங்க சரியா கவனிக்கல நினைக்கிறேன். ஏற்கனவே கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளீடு ஒதுக்கீடை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இன்றைக்கு அந்த மக்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு காரணத்தால் இன்றைக்கு 2.5% உயர்த்தப்பட்டிருக்கு. மற்ற படிப்பு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்கல்ல, முக்கியமா மருத்துவ படிப்பு, மற்ற படிப்புல இருக்குது இல்ல அறிவிச்சிருக்காங்க. பின்னடைவு முன்னடைவு எல்லாம் கிடையாது. திமுக எப்படி இருக்குது, நாங்க இப்படி இல்ல. திமுக நிலை என்ன சார்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி அமைக்கப்படும். இது அதிகம் போட்டிடுறது கம்மி போட்டிடுறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு திமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. எத்தனை கட்சி இருக்குது? அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எத்தனை கட்சி வரப்போகுது, எத்தனை இடத்துல அவர்கள் போட்டியிட முடியும்? அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டணி அமைக்கணும். அந்தந்த கட்சிக்கு நிலை கருதி அவர்களுக்கு சட்டமன்ற இடங்கள் வழங்கப்படுகிறது, தொகுதி பங்கில் வழங்கப்படுகிறது. அதெல்லாம் அறிவு பின்னாடி பாருங்க, வேட்பாளர் மாதிரி இருப்பாங்க. அதாவது அதான் நாங்க வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். பாத்தீங்க, நேற்று அறிவிச்சு கொடுத்தோம், இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், நாங்கள் பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டோம். இப்பொழுது வேகமாக துரிதமாக ஏற்கனவே எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதியினுடைய விவரங்கள் எப்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை முடிவு செய்தவுடன் உடனடியாக எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே அவர்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். அனைத்து உடன்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி.